வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 12. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது எப்படி, அதை நம்ம எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ண முடியுன்றதை பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா பிரிண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், x is equal to everywhere அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு கோடை ஒன்ஸ் எழுதிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எப்போ வேணாலும் அந்த நேமை கால் பண்றது மூலியமா அந்த ப்ரோக்ராமை ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த DEF அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்க போற நேமை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல parenthesis ஓபன் அண்ட் க்ளோஸ் கொடுத்து கோலன் கொடுத்து இண்டென்டேஷன், இந்த ஃபங்க்ஷன் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கர்லி பிரேசஸ் அப்படின்றத மற்ற லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக பைத்தான்ல இண்டென்டேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பேஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதோ அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி இருக்கு அப்படின்ற மீனிங். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணிட்டு print happiness is plus, இந்த இடத்துல பிளஸ்ன்றது கன்காட்டினேட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கையும் கன்காட்டினேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பிளஸ். ஸோ happiness is அப்படின்ற ஸ்ட்ரிங்கையும் everywhere அப்படின்ற ஸ்ட்ரிங்கையும் ஒரே சென்டென்ஸா கன்காட்டினேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இங்க என்ன இருக்கு, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், happiness is எக்ஸ்னு எந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருந்தாலும் அதை இங்க லாஸ்ட்ல போட்டு பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இனிமே நான் என்ன பண்ணலாம், எங்க வேணாலும் போயிட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணி நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு happiness is அப்படின்றத பிரிண்ட் ஆகி அது கூட எக்ஸோட வேல்யூவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க பார்த்த மாதிரி happiness is அப்படின்றது இதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஸ்ட்ரிங், இங்க எவ்ரிவேர்ன்றது எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதை நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், x is equal to everywhere அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். அது இண்டென்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும் கோலன் கொடுத்த உடனே. அதுல happiness is அப்படின்னு கொடுத்து பிளஸ் அந்த எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ மை ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்க எனக்கு happiness is everywhere அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க x is equal to everywhere அப்படின்னு கொடுத்த மாதிரி நீங்க x is equal to forever அப்படின்னு நீங்க கொடுத்து பிரிண்ட் பண்ண போறீங்க. அதுக்கான ஆன்சர் happiness is nowhere வர இடத்துல forever அப்படின்னு உங்களுக்கு வரணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.